அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு வரத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய பொவெண்டோ பாட்டில் வாங்கினோம். அந்த பொவெண்டோ பாட்டில் வந்து சீல்டாக தான் இருந்தது. பட் அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு பெரிய வண்டு இருந்தது. எங்களுக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா அது சீல் பண்ண பாட்டிலுக்குள்ளே வண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இமீடியட்டாக என்ன பண்ணோம், அதை வாங்கின கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டோம். அதை காமிச்சு கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாரு, மேடம், நாங்கள் வாங்கி விற்கிறவங்க தான், எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் டீலர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் மூலமாகவே டீலரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் காண்டாக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தட்டி கழிச்சாங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறமா என்னாச்சு, அந்த கன்சர்ன்ட் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னன்னா, நீங்கள் ஏதாவது பணம் கேட்டீங்கன்னா எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்றோம், பட் இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் பேசினவர் எங்ககிட்ட சொன்னார். அப்போ வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தலை. அதனால சரி, பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இஷ்யூவை அப்படியே ஆஸ் இட் இஸ் விட்டுட்டோம். ஆனால் இப்போ இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ உணர்றோம். நம்ம நிறைய வந்து லைஃப்ல பார்த்துருக்கோம். நம்ம சாப்பிட்ற பொருட்களில் வந்து நிறைய கலப்படங்கள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப எவிடென்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மிளகு இருக்கு இல்லைங்களா, அதோட கூட பப்பாயா சீட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நான் கோர்ட்லேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது. ஈவினிங் வந்து கோர்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 பால்காரங்க அந்த போர் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளில் வந்து அவங்க பால் சப்ளை பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு பால் சப்ளை பண்ண வேண்டிய இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற போர்ல இருந்து தண்ணியை எடுத்து பால் கேனுக்குள்ளே ஊற்றிடுவாங்க. ஸோ இது நான் கண்கூட பார்த்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலில் வந்து தண்ணியை கலக்கிறதும் தெரியும், மிளகுல வந்து பப்பாயா சீட்ஸ் கலக்கிறதும் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், விதியேன்னு சொல்லிட்டு இதான் நம்ம ஆசிட்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே அப்படி நாம இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா? நம்ம கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய மோடிஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாஹோ கிராஹக் ஜாஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வெப்சைட் போர்ட்டலே வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது பிரத்யேகமா நுகர்வோருக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்றதுக்கான போர்ட்டல். இந்த போர்ட்டல் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வாங்கின பொருள், அதுக்கப்புறமா எங்க வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், அந்த பொருளை பத்தின டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து அதுல ஃபீட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இம்மீடியட்டா அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டா லாட்ஜ் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரிசால்வ் பண்ணி அதுக்கான பதிலும் வந்து நமக்கு அந்த போர்ட்டல் வழியாகவே நமக்கு அனுப்பி கொடுத்துட்றாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். consumer.tn.gov.in அப்படின்றது தான் வந்து அந்த போர்ட்டலினுடைய ஐடியா இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுளில் நீங்கள் ஜாஹோ கிராஹக் ஜாஹோ போர்ட்டல் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இம்மீடியட்டாக இதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை மேடம், எங்களுக்கு இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்காகவும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா 8448220668. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இது வந்து 24/7 இயக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இமீடியட்டா அதுக்கான சொல்யூஷனை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம லால என்ன தண்டனை இருக்கு, அதாவது நம்ம சட்டம் வந்து இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு, அதாவது கலப்படம் செய்யறவங்களுக்கு, உணவுப் பொருட்கள்ல வந்து தாறுமாறா வந்து சப்ளை பண்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து தண்டனையே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா தண்டனை இருக்கு. அவங்களுடைய தவறுக்கு ஏத்தது மாதிரி 10,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் இருக்கு. அது மட்டும் இல்லாம 6 மாத சிறை தண்டனையும் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து சட்டம் இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. பொதுமக்களா இருக்கக்கூடிய நாம, குறிப்பா நுகர்வோரா இருக்கக்கூடிய நாம, இந்த மாதிரி கலப்படமான பொருட்கள் எல்லாம் விற்கிறவங்கள எப்படி தண்டிக்கணும், என்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.